13வது மலேசிய திட்டத்தின் கீழ் நாட்டின் பாதுகாப்புத் துறையை பலப்படுத்துவதற்கு 51 பில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதானது நாட்டின் நிலைத்தன்மை, முன்னேற்றம் ஆகியவற்றின் பிரதான தூணாக திகழும் பாதுகாப்பில் அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாடை நிரூபிக்கிறது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் கூறினார். முன்கள பணியாளர்களின் நலன்களை மேம்படுத்துவதோடு பாதுகாப்பு நடவடிக்கைகளை நவீனப்படுத்துவது உட்பட பல்வேறு முக்கிய திட்டங்களை அமல்படுத்துவதற்கு இந்த நிதி பெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று அவர் சொன்னார். பாதுகாப்பு அதிகாரிகளின் நலன்களில் அரசாங்கம் காட்டியிருக்கும் அக்கறையை தாம் வரவேற்பதாகவும் மகிழ்ச்சி கொள்வதாகவும் குறிப்பிட்ட அவர், அவர்களுக்காக 82,000க்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு வருவதையும் அவர் வரவேற்றார். இந்த வீடுகள் நிர்மாணிப்பு, புதுப்பிப்பு என்று பல்வேறு கட்டங்களில் உள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அரச மலேசிய போலீஸ் படைக்கு 1368 புதிய வீடுகள், ஆயுத படைகளுக்கு 3088 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 8501 வீடுகள் கட்டுமான பணியில் இருக்கின்றன. தற்போதுள்ள 69,141 வீடுகள் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. இவை பாதுகாப்பு படையினர் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் நலன்களை பாதுகாக்கும் அர்த்தம் மிகுந்த ஒரு நடவடிக்கை என்று சைஃபுடின் நசுத்யோன் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.